இவன் கலர் சேஞ்ச் பண்ணுற ஆக்டோபஸ் இல்லைங்க, மைண்ட் எக்ஸ்பர்ட். லயன் ஃபிஷ் மாதிரி மாறும், சீ ஸ்னேக் மாதிரி மாறும், ஃப்ளாட் ஃபிஷ் மாதிரி ஃப்ளாட்டன் ஆகும். இதை கண்டுபிடிச்சது இந்தோனேஷியா 1998. பட் டச் பயாலஜிஸ்ட் மார்க் நார்மன் தான் இதை ரிசர்ச் பண்ணது. இம்பார்ட்டண்ட், யார் அட்டாக் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இதோட ஷேப் ஷிஃப்டிங்கே நடக்கும். ரேண்டம் ஆக்ட் இல்லை, ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டடீஸில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, டேம் செல்ஃபிஷ் அட்டாக் பண்ண வந்தால் சீஸ்டக் மோடுக்கு போயிடுறான். இதுங்களுக்கு பிக் ப்ரிடேட்டர்ஸான 2 ஸ்பாட் ரெட் ஸ்னாப்பர் அப்புறம் மலபார் குரூப்பர்ன்ற மீனுங்கெல்லாம் இதை அட்டாக் பண்ண வந்தால் பாய்சனஸ் சோல் ஃபிஷ் மோடுக்கு போயிடுமா. சயின்டிஸ்ட் இதை கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் மிமிக்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னால் எனிமி யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு காஸ்டியூம் செலக்ட் பண்ணுற மாதிரி. தலைவனுங்க லவ் லைஃப்பில் கூட மைண்ட் கேம் தான். மேட்டிங் டைமில் டாமினன்ட் மேல்ஸ் ஃபீமேல்ஸை காட் பண்ணும். அப்போது வீக் மேல்ஸ் தன்னோட ஒரு ஸ்பெஷல் ஆமான ஹெக்டோகெட்டலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் தான் ஸ்பெர்ம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு தன்னோட ஒரு பக்கத்தை ஃபீமேல் மாதிரி மாற்றிக்கிட்டு இந்த டாமினன்ட் மேல்ஸை ஏமாற்றி அந்த கூட்டத்துக்குள்ளே போய் பந்து கேப்பில் சிந்து பாடிட்டு வந்துடும். சயின்டிஸ்ட் இதை செக்ஷுவல் டாக்டிக்கல் டிசெப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சரில் நெக்ஸ்ட் லெவல் ஆக்டிங். இது வெறும் ஆக்டோபஸ் இல்லை.